க்ளீம் மகா சரஸ்வத்யை நமஹ. இந்த மந்திரத்துல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்கு. ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் நாதம். ஐம் சரஸ்வதி தேவியின் பீஜ மந்திரம். க்ளீம் வசீகரம் மற்றும் ஈர்ப்பு சக்தியை குறிக்கும். ஒட்டுமொத்தமா இந்த மந்திரம் புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, பேச்சுத்திறன் மேம்படவும் கல்வி மற்றும் கலைகளில் வெற்றி பெறவும் சொல்லப்படுது. ஐம் அப்படிங்கிற ஒலி நம்ம அறிவாற்றலையும் கவனத்தையும் அதிகப்படுத்தும். அதே போல க்ளீம் நம்ம பேச்சுல ஒரு இனிமையையும் காந்தத்தன்மையையும் உருவாக்கும். அதனாலதான் இந்த மந்திரத்தை கலைஞர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் சொல்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்துல மகா சரஸ்வத்யை நமஹ அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவு கடலான சரஸ்வதி தேவிக்கு நம்ம செய்யற வணக்கம். ஒட்டுமொத்தமா இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலமா நம்ம மனசுல இருக்கிற அறியாமை நீங்கி உண்மையான அறிவு, ஞானம், படைப்பாற்றல் கிடைக்கும். புராணங்கள் படி பிரம்மா இந்த உலகத்தை படைச்சப்போ அதுல வடிவமும் ஒழுங்கும் இல்லாம இருந்ததாம். அதனால அமைதியற்ற பிரம்மாவுக்கு சரஸ்வதி தேவி தன்னுடைய ஞானத்தாலையும் படைப்பாற்றலாலையும் உதவி செஞ்சாங்க. அதேபடி பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி செய்ய தன்னோட வாயிலிருந்தே சரஸ்வதி தேவிய உருவாக்கினாராம். அவங்க கல்வியின் கடவுளா ஞானத்தையும் படைப்பாற்றலையும் கொடுக்கறவங்க. ஆனா காலங்காலமா நம்முடைய முனிவர்கள், யோகிகள் தியானம் மூலமாகவும் மந்திர சாஸ்திரங்கள் மூலமாகவும் இந்த மந்திரங்களின் சக்தியை உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சரஸ்வதி தேவியே மனசுல வேண்டி இந்த மந்திரத்துல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள சக்தியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை தினமும் சொல்றதன் மூலமா ஞாபக சக்தி அதிகமாகும், கவனத்திறன் மேம்படும், புத்திசாலித்தனம் வளரும். அது மட்டும் இல்லாம பேச்சுல ஒரு தெளிவும் வசீகரமும் கிடைக்கும். கல்வி கலைகளில் வெற்றி பெறவும் அறியாமை நீங்கி ஞானம் கிடைக்கவும் இது உதவும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்றதன் மூலமா உங்க படைப்பாற்றல் திறன் அதிகமாகும், புதிய விஷயங்களை கத்துக்கிறது எளிதாகும், தன்னம்பிக்கை வளரும், தேர்வுகளில் வெற்றி பெறவும் மேடை பேச்சில் திறமை காட்டவும் இது உதவும். இந்த மந்திரத்தை தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு சுத்தமான இடத்துல உட்கார்ந்து சொல்லலாம். முடிஞ்சா கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து சொல்றது நல்லது. அமைதியான மனநிலையோட ஒவ்வொரு சொல்லையும் தெளிவா உச்சரிச்சு தேவி மேல பக்தியோட சொல்லணும். 108 முறை சொல்றது சிறப்பு. ஸ்படிக மாலையை பயன்படுத்திக்கிட்டா எண்ணிக்கைய சரியா பாத்துக்கலாம். சரஸ்வதி பூஜைக்கான பொதுவான விதிகள் அப்படின்னு பெருசா எதுவும் இல்ல. இருந்தாலும் பூஜை செய்யற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணியிறது, இதெல்லாம் நல்லது. சரஸ்வதி தேவியின் படம் அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளை அல்லது மஞ்சள் பூக்களால அலங்கரிக்கலாம். அப்புறம் புத்தகங்கள், இசைக்கருவிகள் இதையெல்லாம் வச்சு பூஜை செய்யலாம். சரஸ்வதி தேவி முதல்ல ஒரு புனித நதியாதான் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. ஒரு முறை உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய தீ கடல் கொள்ளாம பொங்கிச்சான். அதை கட்டுப்படுத்த சரஸ்வதி தேவி நதியா மாறி அந்த தீயை தன்னோட சுமந்துட்டு போய் கடல்ல சேர்த்து உலகத்தை காப்பாற்றினதாக சொல்வாங்க. சரஸ்வதி தேவி எப்போதும் வெண்மையான ஆடை அணிந்து தாமரை மலர் மேல உட்கார்ந்து கையில வீணைய வச்சிருக்கிறதா தான் சித்தரிக்கப்படுறாங்க. இதுல வீணை நாம படிக்கிற கல்வி கலைகள்ல ஏற்படுற இனிமையையும் ஞானத்தையும் குறிக்கும். அவங்களோட வாகனம் அன்னப்பறவை. அன்னப்பறவைக்கு பால்ல கலந்திருக்கிற தண்ணிய பிரிச்சு பாலை மட்டும் குடிக்கிற தன்மை இருக்கிறதா சொல்வாங்க. அதே போல நாமளும் நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தீயவைகளை தள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். சரஸ்வதி தேவி கையில புத்தகம் மற்றும் ஜபமாலை வச்சிருப்பாங்க. புத்தகம் கல்வி, ஞானம், இடைவிடாத படிப்புக்கு சின்னம். ஜபமாலை ஆன்மீக சுய கட்டுப்பாடு, தியானத்தோட ஞானத்தை இணைக்கிறதுக்கான அடையாளம். அவங்க வெள்ளை தாமரை மலர் மேல உட்கார்ந்து இருக்கிறது தூய்மை, ஞானம், பாசங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறது குறிக்கும். சரஸ்வதி தேவி பிரம்மாவோட மனைவி, விஷ்ணுவின் நாக்கா, அதாவது பேச்சின் வடிவமா எல்லா ஞானத்துக்கும் அதிபதியா இருக்காங்க. கலைகள், இசை, கல்வி, ஞானம் என அனைத்தையும் வழங்குபவர் அவங்கதான். அவங்கள வழிபடுறதன் மூலமா நம்ம அறியாமை நீங்கி உண்மையான அறிவு, ஞானம் பெற்று வாழ்க்கையில முன்னேறலாம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.